நான் உனக்கு என்ன கொடுப்பேன்? சம்பளம் கொடுப்பேன். உனக்கு வெகுமதி சம்பளம் கொடுப்பேன். இந்த பிள்ளை எனக்கு வளர்த்துடு என்று கேட்கிறார். அதுபோல சாமுவேலை குறித்து பார்க்கும்போது பொருத்தனையின் மகனாக அவனை வளர்த்தான். குறிப்பிட்ட பக்குவம், வளர்ச்சி பக்குவம் ஆனவுடன் அவள் கொண்டு வந்து ஆலயத்தில் ஊழியக்காரருடைய கண்ணுள்ள ஒப்படைத்தான். நான் என் மகனை கர்த்தருக்கென்று நான் கேட்டேன். ஆமென். அதனால் அதை கர்த்தருக்கே நான் கொடுக்கிறேன். குழந்தையே இல்லாமல் குழந்தை கிடைத்திருக்கிறது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குழந்தையே கிடைக்கல, மலடியாகவே இருந்தார். மலடியாக இருந்த நாட்களில் சக்கரத்தின் மூலமாய் அதிகமாய் நிந்திக்கப்பட்டார். மனநிலையில் அவள் பாதிக்கப்பட்டார். நான் நினைக்கிற அநேக மருத்துவர்களை சந்தித்திருக்கலாம் குழந்தைக்காக, ஆனால் கிடைக்கவில்லை. ஹல்லேலூயா. கடைசியாக ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து கதறுகிறாள். ஆமென். தேவன் ஜபித்து தேவனிடத்தில் பிரதிஷ்டை பண்ணி இந்த குழந்தையை நான் இப்படிதான் வளர்ப்பேன், இது உனக்கென்று வளர்ப்பேன் என்று சொல்லி பொருத்தனையோடு ஜெபிக்கிறார். ஒரு குழந்தை என்பது மிக முக்கியம் அர்த்தம். அல்லேலூயா. தேவன் நம்முடைய கைகளில் கொடுத்திருக்கிறார். குறிப்பிட்ட காலம் பிறந்து குறிப்பிட்ட வயசு வரையிலையும் அதை நாம் தூக்கி சுமந்து அணைத்து அது சாப்பாடு கொடுத்து முகம் விடாதபடி பார்த்து நல்ல துணிகளை உடுத்தி அழகு பார்த்து எல்லாம் நாம் கவனிக்கிறோம். அப்போ அந்த உத்தரவாதம் இதன் மத்தியில் குழந்தைகளுக்கு நாம் கொடுக்க வேண்டிய மிக மிக முக்கியமானது தெய்வ பயத்தை அவர்களுக்கு புகுத்த வேண்டும். நீங்கள் உணவு கொடுக்கலாம், சரீரத்தை பேணலாம், அவருடைய சரீர சுகத்திற்கு பாடுபடலாம், நல்ல வஸ்திரங்களை நீங்கள் உடுக்கலாம், அது உண்மை. ஆனால் அது அழிந்து போகிற ஒன்று. ஆனால் அவர்களுக்கு உள்ள நீங்க கொடுக்கிறது மிக முக்கியமான கர்த்தர் ஆண்டவராகிய கர்த்தரை அவர்களுக்கு கொடுக்க வேண்டும். தெய்வ பயத்தை குழந்தைகளுக்கு போதிக்க வேண்டும். பாருங்கள், அதுல உபாகமத்தில் பார்க்கும்போது 6வது அதிகாரத்தில் ஒரு வேத பகுதி இருக்கிறது. அதை எடுப்போமாக. அதனுடைய 4 5 வாசிங்கள். இஸ்ரவேலே கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். முழு இருதயத்தோடும் அன்பு கூர்வாயாக வார்த்தைகள். முதலாவதாக தகப்பனுக்கு சொல்லுகிறார். ஆமென். நான் உனக்கு கட்டளை எடுக்கிற கட்டளை, தேவன் கொடுத்த கட்டளை உன் தகப்பனுடைய இருதயத்தில் இருக்க வேண்டும். ஆமென். அடுத்தது, உனக்குள் முதலாவது வை, இரண்டாவது யாருக்கு கொடு? பிள்ளைகளுக்கு கொடு. புரிந்துள்ள சொல்ல பார்க்கணும். யாருக்கு கொடு? உன்னோடு நிப்பாட்டாதே. நான் தேவனை ஆராதிக்கிறேன், சர்ச்சைக்கு போகிறேன், சபைக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் செய்கிறேன் என்று அதோடு நிப்பாட்டாத. நீ அதை யாருக்கு கொடு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடு. அல்லேலூயா. முதலாவது நீ அதை சேர்க்க வேண்டிய இடம் உன் இருதயம். அதாவது சொல்லப்பட்டிருக்கிறது 6ஆம் வசனம், இன்று நான் உனக்கு கட்டளை இடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தில் வை. முதல்ல எங்கவே சத்தமா சொல்லுங்க. நேற்று தினம் போன வாரமும் பேசின வசனத்தை குறித்து. அல்லேலூயா. நீ உன் இருதயத்தில் வை. இருதயத்தில் இருப்பதை தான் உன் பிள்ளைகளுக்கு என்ன செய்ய முடியும்? பேச முடியும். ஆமென். உன் இருதயத்துக்குள் பிள்ளைகள் நல்ல ஒரு ஜாப்ல மாறணும், நல்ல எதிர்காலம் உண்டாகணும், நல்ல திருமண காரியங்கள் அமையணும், நல்லா படிச்சு முன்னுக்கு வரணும், அவன் உலகத்துல நல்ல ஆளா இருக்கணும் என்று மட்டும் சிந்தித்துக் கொண்டிருந்தால் உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன் இருதயத்தில் இருக்கிற காரியத்தை என்ன செய்ய போறீங்க? ஆமென். ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருடைய கட்டளை முதலாவது உன் இருதயத்தில் நீ வை என்று கர்த்தர் சொல்றார். ஆமென். அப்போ ஒரு நபருடைய இருதயத்துக்குள் எது இருக்கிறதோ அதை குறித்துதான் இரவும் பகலும் சிந்திப்பார்கள். ஆமென். சில பெற்றோர் என்ன செய்வாங்க என்றால் அடுத்த வருடத்தில் பகைமை ஊற்ற அளவில் உள்ள காரியத்தை பேசி விடுவாங்க. இருதயத்தில் பிறரை குறித்த பகை உணர்வு, வெறுப்பு உணர்வு,
சொல்லுகிற எண்ணங்கள் உன்னுடைய இருதயத்துக்குள் இருக்கும் என்றால், அல்லேலூயா, உன் பிள்ளைகளிடத்துல நீ எதான் பேசுவோம் அதை தான் பேசுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏய், அவங்கள்ட்ட பேசாத என்ன, இங்க வா, அப்படியா இப்படியா, அவங்கெல்லாம் சரி கிடையாது. பிறரை குறித்து, பிற குடும்பங்களை குறித்து, பிற பிள்ளைகளை குறித்து என்ன செய்ய மாட்டாங்க. அவங்க சரியில்லை, அந்த குடும்பம் சரி, அவங்கள்ட்ட பேசாத, அவங்க பேசினா கூட பேசாத. இப்படி பிள்ளைகளுக்குள் தவறான வெறுப்பை என்ன செய்ய ஏற்றி கொண்டு, ஒழுங்கற்று நடக்கிறவங்களோடு பேசாத, அவரோடு சேராத என்பது நியாயம். அந்த பையன் சரி கிடையாது, ஒழுக்கக்கேடானவனாக்கும், அவங்களோட பழகாதப்பா, அவங்களோட டைம் பாஸ் பண்ணாத, அவனோட பேசுவது தப்பு, நீ உன் காரியத்தை பார்த்துட்டு நல்ல பசங்களை செலக்ட் பண்ண என்று சொல்வது நியாயம். ஆனால் வேறு சிலர் ஆவிக்குரிய சபை, குடும்பம், விசுவாசிகள், பிள்ளைகள் நல்ல ஒழுக்கத்தோடு அவங்களோட பேசாத, அவங்க சரி கிடையாது, இவங்களுக்கு ஏதாவது தீமை செஞ்சுருப்பாங்க. சிலருடைய வாழ்க்கையில் அப்படி பிரச்சனை உண்டு. பேசலாம், அல்லேலூயா. அவங்களுக்கு பிடிக்காத ஆட்கள்கிட்ட வேற யாரையும் பழகக்கூடாது. சொல்ல புரியுதுங்க. இப்போ எனக்கு ஒரு ஆளை பிடிக்கல, ஒருத்தர் பிடிக்கவே இல்லை வச்சுக்கிடுங்க. இப்போ இவன்கிட்ட வேற யாரும் பேசுறது என்ன பிடிக்காது. அவன் தப்புன்னு செய்யலை, நல்லதான் இருப்பான், அவனுக்கு பிடிக்கல. அப்போ நான் அவனை வெறுத்தேன்னா எல்லாரும் அவனை நினைச்சது நான் வெறுத்தணும், வெறுத்தாச்சுன்னா தான் நான் எனக்கு நிம்மதி. ஓ, சில விசுவாசிகளுடைய இருதயத்தில் சில பொறாமை என்ன இருக்கும். கொஞ்சம் நல்லா இருக்கிறாங்க, ஆக்டிவாக இருக்கிறாங்க, ஆவியில் நல்லா இருக்கிறாங்க, நல்லா ஜெபிக்கிறாங்க, சபை காரியத்தில் உண்மையாக இருக்கிறாங்க, எல்லாத்துலையும் அப்பப்போ சபையில் வராங்க. இந்த மாதிரி இருக்கும்போது சிலருக்கு வெறுப்பு வரும். இந்த வெறுப்பும் பகை வந்துட்டாலே அவங்களுக்கு இருதயத்தில் இருக்கிற அந்த வெறுப்பும் அந்த பகையும் அவங்க மேலே பொறாமையான அந்த எண்ணத்தை குடும்பத்துக்குள்ளே பேசிட்டு இருப்பாங்க. மனைவிகிட்டையும் பிள்ளைகளிடத்துலையும் சொல்லிட்டு பேசிட்டு கவனமாக இருக்கணும்னா என்னத்துக்கு, எதுக்கு? அப்போ ஒன்றை மாதிரி நாசமாக போனேன்னு சொல்கிறேன். அவன் பிள்ளை இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். பிள்ளைகளுக்குள் இருதயத்தில் களையை விதைத்தார்கள். ஒரு தவறிடத்தில் இருந்தால் கூட அந்த தவறு உன் வீட்டுக்குள்ள நினைச்சு அதை பேசாது. ஒருவர் ஒழுங்கீனமான வாழ்க்கை வாழ்கிற ஒரு விசுவாசி, ஆனால் ஒரு விசுவாசி பிள்ளைகள் ஒழுங்கீனமா வாழ்றாங்கன்னா அதை குடும்பத்துக்குள்ள இருந்து பேசி அந்த தீய காரியத்தை பேசி பிள்ளைகளுடைய இருதயத்தில் சுமத்தான். தனியா எச்சரிப்பு கொடு. பசங்களுடைய திரை நாட்டில் கொஞ்சம் அதிகமாக எச்சரிக்கையா இருக்காருப்பா, அவன் அதிகம் பழகாத, ஒழுங்கீனமான சொல்லி அப்படியே விட்டு தட்டி விட்டோன்னு தவிர அவன் அதை செய்தான், இதை செய்தான். ஜன்னல் ஓட்டை வழியாய் பார்த்தான், பார்த்து கொண்டு ஒரு நபரை கைகாட்டி அழைத்தான். இதெல்லாம் சொல்லும்போது பிள்ளைகள் நோட் பண்ணி எல்லாம் எக்ஸாமில் எழுதி பாஸ் பண்ணிடுவாங்க. அப்போது ஒழுக்கக்கேடான தவறான காரியங்கள் யாரிடத்தில் கண்டா அதை கொண்டு உன் மனைவி பிள்ளைகளுக்கு முன்பதாக என்னச்சு அதை பேசாத. வேத பயத்தான் சொல்லுகிறது, உனக்குள் இருக்க வேண்டியது ஹல்லேலூயா தேவனுடைய கட்டளையாகிய சத்தியம். ஆமென். உன் சத்தியத்தால் உன் இருதயத்தை நிரப்புவா என்றால் உன் பிள்ளைகளுக்கு நீ போதிக்கும் போது சத்தியத்தை தான் நீ போதிக்க. அப்ப சத்தியம் உன் பிள்ளைகளுக்குள் புகுந்து விட்டால் அல்லேலூயா நீ சொல்லாமலே பிள்ளைகள் சரியா வாழ்வாங்க. கையெழுதி போடு. ஹல்லேலூயா. அதாக கண்டிப்பது, சிட்சிப்பது, குறிப்பிட்ட வயசு வரையிலையும் பிள்ளைகளுக்கு அந்த சிக்ஷை எதற்கு கொடுத்தால் என்று அறியும் பக்குவம் அடையும் போது சிக்ஷைக்கு ஆரம்பிக்கிறது. குறிப்பிட்ட டைம் வரையில் சிக்ஷைகள் தகுதியான நிலையில் உள்ள அளவான சிக்ஷை கொடுத்து கண்டித்து கடிந்து கொண்டு பிள்ளைகளை வளர்க்கும் போது பிள்ளைகள் நாளைக்கு என்ன செய்வாங்க, மதிப்பாங்க. நீ கண்டுகிடாமல் விட்டால் நாளைக்கு உன் பிள்ளைகள் உன்னை மதிக்க மாட்டார்கள். உன் பிள்ளைகளுக்கு ஒரு சிந்தை இருக்க வேண்டும். நான் செய்வதை எங்க அப்பா பார்க்கிறாரு, அவர் திட்டுவாரு, பேசுவாரு, அவர் வருத்தப்படுவாரு என்ற ஒரு சிந்தை பிள்ளைகளுடைய இருதயத்தில் உண்டாகிற அளவில் உன் பிள்ளைகள் சிறுபருவத்தில் ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்து ஒழுங்கினத்தை கண்டித்து பேசுவார்கள்.
சிலது எத்தனை மாடு அடிச்சு அவர் அடிச்சா கூட திருந்தாரு. அது அதை விட்டுருவோம். அல்லேலூயா. ஆனால் புத்திமதி சொல்லி கண்டித்து சிக்ஷித்து கொண்டு போறதுக்குள்ள ஃபுல் அதிகாரம் எத்தனை தலைமுறை ஆனாலும் தேவனுடைய பிள்ளைகளை பெற்றாலும் உண்டு. ஆமென். உலகம் எப்படி போட்டு உலகம் வாழ்ந்தவர்கள் நம்ம வாழ முடியுமா? சொல்லு வாய்தர சொல்லு. வாழ முடியாது. நமக்கு தேவன் இந்த உலகத்திலையும் நம்மை வழிநடத்த கர்த்தர் நமக்கு சத்தியத்தை கொடுத்திருக்கிறார். வேத ஒழுங்கோட்டு இருக்கிறது. ஆமென். ஆனா அந்த வேத ஒழுங்கை நாம் ஒருபோது மாற்ற முடியாது. தேவன் மாற்ற அனுமதிக்க மாட்டார். 21ஆம் நூற்றாண்டும் சரி 50ஆம் நூற்றாண்டும் சரி என்றைக்கும் இயேசு மாறாதவர். என்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தைகள் மாறாதது. எந்த காரணத்தினாலும் ஒழுங்கீனமான தவறான பிறரை குறித்த கோள்கள் குறைகளை உன் பிள்ளைகளுடைய இருதயத்தில் நினைச்சு அதை புகுத்தாத. அவன் வீட்டுக்குள்ளேயே நீ அதை பேசி பழகாத. உன்னுடைய குடும்பத்தை ஆலயம் செய்கிற தேவனமாக ராஜ்யம் வருவதாக என்று பார்த்தோம். அல்லேலூயா. உங்களுடைய ராஜ்யம் என்றால் அவருடைய ஆலயம் குடும்பத்திற்காக வேண்டும். வரமண்டலத்தில் இருக்கிற பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருவதாக. உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவதாக பூலோகத்தில் செய்யப்படுவதாக. அப்ப எவ்வளவு ஒரு பெரிய ஜெபம் தெரியுமா? அல்லேலூயா. அல்லேலூயா. உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்றால் என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் உம்முடைய ஆளுகை வெளிப்படுவதாக என்றார். இப்ப நம்முடைய இந்திய தேசத்தில் ராஜ்யம் ஆளுகை எது? அது குறிப்பிட்ட கட்சி ஆண்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கொள்கை என்று இருக்கிறது. அவைகளை திணிப்பதற்காக மக்கள் மத்தியில் செயல்படுகிறார்கள். அவருடைய கொள்கைக்கு எதிராக இருக்கிறவர்கள் குற்றவாளியாக மாறுகிறார்கள். அல்லேலூயா. அப்போ இன்று ராஜ்யம் நம்முடைய இந்திய தேசமாகிய இந்த ராஜ்யம் ஒரு குறிப்பிட்ட ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கிறது. ஆமென். ஆமென். ஒரு நாள் நீயும் நானும் நம் குடும்பங்களும் அல்லேலூயா சத்துருடைய ஆளுகைக்கு உட்பட்டு கர்த்தர் சத்துருப்படி நம்மளை விடுவித்தார். அல்லேலூயா. இப்ப நம்முடைய ராஜாதி ராஜா நம்முடைய தேவனாய கர்த்தர் இருக்கிறேன். அதாவது தேவனே உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அப்படி என்றால் உம்முடைய ஆளுகை என் குடும்பத்தில் வெளிப்படுவதாக இருக்கிறேன். ஒரு ஆளுகை நடக்கிறது என்றால் அந்த ஆளுகைக்கு ஒரு ராஜா உண்டு. ஆமென். ராஜா இருந்தால் ராஜாவுக்கு பணிவிடைக்காரர்கள் உண்டு. ராஜா இருந்தால் யுத்தவீரர்கள் உண்டு. ஆமென். தேவனுடைய ராஜ்யம் குடும்பம். ஆமென். தேவனுடைய ராஜ்யம் தேவ சபை. தேவனுடைய ராஜ்யம் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை. Praise God. Hallelujah. Hallelujah. அதை நீ நிறைவேற்ற வேண்டும் தேவ சகோதரரே. ஆண்டவரே குடும்பத்தில் தகப்பன் நான் அல்ல நீ அல்ல அவரோட ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். தகப்பனை ஏற்படுத்தி இருக்கிறார். கண்ட்ரோல் யாரு? அவர். ஆமென். அவர் உங்கள்கிட்ட குடும்பத்தை கவனிக்க, பிள்ளைகளை கவனிக்க, மனைவியை கவனிக்கிறதுக்கு உனக்கு பொறுப்பு கொடுத்தோட நீ இங்க என்ன செய்யக்கூடாது? அதிகாரம் செலுத்துவதில்லை. வேறு விதமாய் ஆளுவதல்ல. வேதத்தின் அடிப்படையில் வாழ வேண்டும். ஆமென். ராஜ்யம் வருவதாக உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்கிறது போல இங்கேயும் நடக்கணும். என் வாழ்க்கையில் என் குடும்பத்தில் உம்முடைய சித்தம் மட்டும்தான் நடக்கணும். என் சித்தம் அல்ல. ஹல்லேலூயா. என் விருப்பம் அல்ல. ஹல்லேலூயா. பெரிய ஒரு சாப்டர். அப்படி ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு கொடுக்கணும். ஆவியானவருக்கு தேவனுடைய நடத்துதலுக்கும் ஆளுகைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளை விட்டு கொடுக்கணும். ஆமென். ஆமென். அவருக்கு பிரியம் இல்லாத பாருங்க. நான் சொன்னேன் ஏதேனை கர்த்தர் ஆதாமுக்கு ஏவாளுக்கும் வைத்தார். வைத்து ஆதாமுக்கு சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, இந்த தோட்டத்தில் வச்சுட்டு நீ இதை என்ன செய்ய காக்கணும். அடுத்தது பண்படுத்த ரெண்டு பொறுப்பு கொடுத்தார். ஒரு தகப்பனை கர்த்தர் இந்த மாதிரி பொறுப்பு கர்த்தர் கொடுக்கிறார். உன் குடும்பம் ஒரு ஏழையாய் காணப்பட வேண்டும். ஒரு குடும்பம் ஒரு ஏழை. ஆமென். அந்த குடும்பத்தை காப்பதும்
கர்த்தருடைய சத்திய வசனமாகிய ஆமென் அந்த ஆயுதத்தால் களை எடுக்க வேண்டிய அவசியம். அது உனக்குள்ள இருக்கணும். அல்லேலூயா. அந்த சொல்லுவாங்க அல்லேலூயா. காக்கணும். ஆமென். காக்கிற நீ, உன் மனைவி, உன் பிள்ளைகள் என்ன செய்கிறார்கள்? தேவை என்ன செய்கிறார்களா? குடும்பத்தில் பிரச்சனை உண்டாகிற அளவில் செய்கிறார்களா? குடும்பத்தில் சமாதானத்தை கெடுக்கிற அளவில் செய்கிறார்களா? பிள்ளைகள் ஒடுங்கிறவ போறார்களா என்று கவனிக்கிற வேலை தவறுடைய வேலை. காக்க வேண்டும். சத்திய வசனத்துக்கு புறம்பான எந்த பாவமும், எந்த தவறும், எந்த குறையும் உன் பிள்ளைகள் மூலமாய் உன் வீட்டுக்குள்ள என்ன வந்துடக்கூடாது. உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் வந்துவிடக்கூடாது. தேவன் உன்னிடத்தில் கேட்பார். ஆமென். ஆமென். பெற்றெடுத்த பிள்ளை என்று ஒரு அன்பு பாராட்டி கொஞ்சுவது மட்டுமல்ல, சபையில் சீராய் வழிநடத்த வேண்டிய வேலை உன்னுடைய வேலை. ஆமென். ஹல்லேலூயா. ஓ, காக்கிற வேலை முக்கியம். மனைவியின் மூலமா உள்ளவர் சாத்தா. ஆமென். ஏவாள் மூலம் தான் நாங்க வந்தது உள்ள. ஆமென். அவன் மனைவியின் மூலம் வரும். மனைவி ஏதோ ஒரு காரியத்தில் அவன் குடும்பத்தில் உள்ள காரியங்களை வச்சு ஏதோ ஒன்று பேசி அப்படி இப்படி எல்லாம் உள்ள சாத்தா உணர்ந்துருவான். இருக்கிற நிம்மதி கெட்டுக்கும். நீ யாரா இருந்தாலும் உன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, உன் குடும்ப வாழ்க்கை, உன் பிள்ளைகளோட வாழ்க்கை வேத பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ கற்றுக்கோ. ஆமென். பெற்றோர் இருக்கிறீங்க, புருஷன் மனைவி டெய்லி நீங்க சண்டை பிடிச்சிட்டு இருந்தா உன் பிள்ளை நல்லா வளருமா? சொல்லுங்க. சில பெற்றோரும் பப்புளிக்கிலே கட்டாத பேசணும். ரட்சிக்கப்பட்டு தேவனை துதிப்பதற்காக தேவனை கொடுத்த உதவி தேவையற்ற அனுமதிப்பை பேசாது. தேவ பக்திக்குரிய காரியம் மட்டும் வாயிலிருந்து புறப்படுவதாக. ஊர் சண்டை, உலக சண்டை, வீட்டுக்குள்ள சண்டை, மனைவிட்டு சண்டை, புருஷன்ட்டு சண்டை, பிள்ளைகள்ட்ட சண்டை, பக்கத்து வீட்டுக்கிட்ட ஒரே சண்டை. இதெல்லாம் கேட்டுட்டு பிள்ளைகள் ஆஹா எங்க அப்பா நல்லா விளையாடுறாரு. அப்போ பிள்ளைகளுடைய வாயில நீ பேசுற வார்த்தை தான் வாயில இருக்கும். நீ உன் மனைவியையோ பக்கத்து வீட்டுக்காரங்களையோ பிறரையோ நீ ஏதாவது கட்டாத பேசிட்டு போயிடுவ. இது அப்படியே பிள்ளைங்க வாயில இருக்கு. நீ போன பிறகு மறுநாள் அது பேசும். எதற்கு நீ உன் பிள்ளையை சாத்தானுக்கு பலி கொடுக்கிற? வீட்டுக்குள் பெற்றோர் பிள்ளைகளும் முன்பதாய் மனைவிக்கு உனக்கு கவனமா வாழ கற்றுக்கொள். தேவனுடைய கணக்கை கேட்பார். என்ன செய்யறான்னு பாரு. மொபைல்ல என்ன பார்த்துட்டு இருக்கிறான் பாரு. வேற எதை பண்ணி கொண்டு இருக்கிறான் பாரு. போயிட்டு காலேஜுக்கு போற, ஸ்கூலுக்கு போற, போயிட்டு அந்த டைமுக்கு வரானா பாரு. இல்ல லேட் ஆகி வரான்னு அவனை கேளு. ஏன் லேட் ஆச்சுன்னு கேளு. புரியுதா இல்லையா? புரியுதா இல்லையா? ஒரு பிள்ளை ஸ்கூல்ல படிக்குது, ஸ்கூல் விட்டு டைம் லேட் ஆகுது. ஒவ்வொரு நாள் எத்தனை மணிக்கு வருவான்னு நீ வாட்ச் பண்ண. ஒரு நாள் லேட் ஆகணும், ஏன் லேட் ஆச்சுன்னு கேளு. காலேஜ் போயிட்டு வராங்களா, உன் பையன் போதும் சரி, குறிப்பிட்ட டைமுக்குள்ள வராங்களா, லேட் ஆச்சுன்னு கேளு. ஏமா லேட் ஆச்சு, ஏமா லேட் ஆச்சு, எங்க போன கேளு. என்ன எல்லாம் உன்னோட சொல்லணும். சொல்லணும்டா நீ. உன் அப்ப நாமே கேட்கிறேன் சொல்லணும். அதுக்குதான் நீ உன் மகனை வச்சிருக்கு. என் விருப்பம் உன் விருப்பத்தை போக முடியாது. கர்த்தர் சாகரி போடுவாரு. எப்படி உன் விருப்பத்தை போக? நீ எதை செய்தாலும் உன் தகப்பனுடைய நாலேஜை போடு. குறிப்பிட்ட முடியல உங்க அப்பா இதாகி போச்சுன்னா அதுக்கப்புறம் அதை விடு. உனக்கு ஒரு ஒழுங்கை கொடுத்திருப்பார். வேதத்தை படி, வேதத்தை உட்பட்டு செய். அல்லேலூயா. எதுவும் குடும்பத்துக்குள் உன் தாய் தகப்பனோடு சேர்ந்து கற்றுக்கொள். ஆமென். அல்லேலூயா. அடுத்தது அந்த பாயில பேசாம இருக்க முடியாது. இன்னொன்னு, திருமணம் ஆகியாச்சுன்னா அல்லேலூயா கணவனாக்கும் வழிகாட்டி. 128 சங்கீதம் 1 வசனம் வாசிங்கள் பார்க்கலாம். பயந்து எவனோ
அவன் பாக்கியவான். உன் கைகள் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய், உனக்கு பாக்கியம் நன்மை உண்டாயிருக்கு. அல்லேலூயா. முதல் பொறுப்பு யாருக்கிட்ட? குடும்பத்தில் தகப்பன், கணவன். ஆமென். என்ன கர்த்தருக்கு நீ கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் என்பதை உன் மனைவியும் உன் பிள்ளைகளும் அறியணும், பார்க்கணும். ஆமென். அத்தமாய் சொல்லுங்க. நீ என்னுடைய கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிறவன் என்று உன் மனைவி சாட்சி கொடுக்க வேண்டும் ஐயா. எத்தனை பேருடைய மனைவிமார் தன் கணவனை கொடுத்து, என் கணவன் கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன், அவருடைய வழியில நடக்கிற மனுஷன் என்று சாட்சி கொடுக்க முடியும். எத்தனை பேருடைய பிள்ளைகள் சொல்லுவாங்க, எங்க அப்பா தேவனை பயப்படும் மனுஷன், கர்த்தர் காட்டு மணியில் அவர் வாழ்கிறார். எத்தனை பிள்ளைகள் பெற்றோர்கள் சாட்சி சொல்லுவார்கள். நீ எல்லாருக்கும் மாதிரியா இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கும் மனைவிக்கு வழிகாட்டி கணவன் அல்லவா, தகப்பன் அல்லவா. நீ தேவையற்ற நிலையில் பேசி சண்டை போட்டு கேவலமாய் வாழ்ந்தால் உன் மனைகளை பின்பற்றும் போது நீ என்று சொல்வார், உன் பிள்ளைகள் என்று சொல்லும், உன் மனைவி என்று சொல்வார். அப்போஸ்தலர் 11:10 வாசிக்க பார்க்கலாம் சீக்கிரம். இத்தாலியா பட்டணத்தில் இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்ற பெயர் கொண்ட மனுஷன் இருந்தான். அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா சொல்லுங்க. பேர் என்ன? கொர்நேலியு. என்ன வேலை? 100க்கு அதிபதி. ஆமென். நல்ல கை பொசிஷன் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ இவன் அடுத்த வசனம் என்னது? கதவா சொல்லுங்க. தேவ பக்தி உள்ளவனும். இப்போ இவன் மூலம் வீட்டாருக்குள் தெய்வ பயம் உண்டாகுது. நல்லா கவனிங்க. அல்லேலூயா. தகப்பன் கணவன் மூலமாய் மனைவிக்கும் பிள்ளைகளுக்கும் யாரை கொடுத்த பயம் வருது? சத்தமா சொல்லு. தேவனை கொடுத்த பயம் வரணும். ஒரு வாழ்க்கை அவ்வளவு தேவனுக்கு பயந்து வாழ வேண்டும். நீ தண்ணி அடிச்சிட்டு இப்படி இப்படி நடந்தா, அட பைத்தியக்காரா, உன் பிள்ளை நான் ஏற்றிக்கிறோம். நீ கெட்டாத பேசி சண்டை போட்டு நடந்தா உன் பிள்ளை கிட்ட பேசும், உன் பிள்ளை சண்டை பிடிக்கும். ஆமென். நீ வீட்டுக்கு வரலன்னா ஒரு பிள்ளைகள் அழுவாதே வாழும். நீ மனைவியை நேசிக்கவில்லை, மனைவிட்டு அன்பா நடந்து கொள்ளவில்லை என்றால், மனைவியை கனப்படுத்தவில்லை என்றால், மனைவியின் முன்பதாக சரிய தெய்வ பயத்தோடு வாழவில்லை என்றால் பிள்ளைகளும் நாளைக்கு அப்படியே போவாங்க. உன் பிள்ளைகளுக்கு தீமையை சம்பாதிக்கிறாரே, உன் பிள்ளைகளுக்கு துக்கத்தின் வேதனை சங்கனை சம்பாதிக்கிறாரே. வெறும் பணம் கொடுத்து சாப்பாடு வாங்கி கொடுப்பது முக்கியம். ஆமென். அவனுக்கு தேவ பயத்தை போதிக்க வேண்டிய அவசியம். அவன் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவன். அப்போ அவன் மனைவியாக சுட்டி காட்டவில்லை. ஆமென். அவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க. உனக்கு தான் முதல்ல புத்தி சொல்லணும். அவ சரியில்லை, நீ சரியா இருந்தா உன் மனைவி சரியா இருப்பா. நீ சரியில்லை, உன் மனைவி சரியில்லை, மனைவி சரியில்லை, பிள்ளைகள் சரியில்லை. சரியாய்வான. ஆமென். குறைவுகள் இருக்கும் கணவன் மனைவிக்குள்ள, மன கஷ்டங்கள் வரும். அதை பிடித்து சிதற விடாதே, கவனமாய் கைகாரியம் செய். அல்லேலூயா. நீ தேவனுக்கு பயப்படுகிற தகப்பன் கணவன் என்பதை உன் மனைவியும் உன் பிள்ளைகள் என்ன செய்யணும்? பார்க்கணும். தகப்பன் அல்லது கணவன் பொய் பேசுறவன் தான் மனைவியும் எதைதான் சொல்லுவோம்? பொய் தான். கடனாளி வாரான், கடன் வாங்கியாச்சு, மனைவி சொல்றா அதான் வாரா பாரு, கடன் வாங்கின வாரான் அப்படியா? நான் வீட்டுக்குள்ள
கக்கூஸ் டேங்குக்குள்ள இறங்கி நிற்க சொல்லிடாது என்ன வந்த சொல்லு. அவர் இங்கே இல்லைங்க, அவர் வேலைக்கு போனவர் இன்னும் வரல. இந்த மனைவி அழகா கணவன் சொன்ன பாடத்தை அப்படியே வாமிட் பண்றார். பிள்ளைகள் பார்க்குது. அப்பன் கக்கூஸ் டேங்குக்குள்ள இல்லைன்னு சொல்லுமா? நாளைக்கு உன் பிள்ளையாட சொல்லும். நேரே பார்த்தா சொல்லு, சரிங்க கொஞ்சம் அமௌண்ட் கிடைக்கல நான் வந்தோட வாங்க. அவன் நாங்கள் திட்டம் வாங்கிக்க, வேற வழி ஏன் வாங்கினேன். நேர்மையாயிரு. உன் நேர்மையை உன் மனைவி பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆமென். நீ முழக்கம் பண்ணிட்டு தனியா ஜெபிப்பதை உன் மனைவி பிள்ளைகள் பார்க்கட்டும். ஆமென். நீ முழக்கம் பண்ணி ஆண்டவருடைய முகத்தை நீ பார்க்கிறாயா? உன் மனைவி பார்க்கிறார், உன் பிள்ளைகள் பார்க்கிறார்கள். அதே வழியை உன் பிள்ளைகள் ஃபாலோ பண்ண மறந்துடாத. ஆமென். நீ சர்ச்சில் வாழ ஒழுக்கம் தான் பிள்ளைகள் இருக்கும். அல்லேலூயா. நீ கரெக்டா சபைக்கு வரணும், உன் சன்னதி அப்படிதான் போ. வழிகாட்டி நீதானையா. வேறு சொல்கிற மனைவிக்கு தலை கணவன். தலையில தான் கண்ணு இருக்கு, தலையில தான் செவி இருக்கு, தலையில வாய் இருக்கு, தலையில தான் மூளை இருக்கு. அப்ப யோசித்து திறன்பட செய்வதும், போதித்து நடத்துவதும், பார்த்து வழிகாட்டுவதும், கேட்டு எச்சரிப்பதும் எல்லாம் யார்கிட்ட? தலைக்கு தான் இருக்கு. தகப்பன் தலை, அவன் கணவன் தலை என்பதை மறந்து விடாது. உன்னிடத்திலிருந்து ஒரு மனைவி பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும். நீ ஒழுங்கா கட்சிக்கு வரலன்னா உன் மனைவி பிள்ளைகள் அப்படிதான் இருப்பாங்க. நீ ஒழுங்கா உன் வீட்டில் ஜெபிக்கலைன்னா உன்ன மாதிரிதான் பிள்ளைகள் இருப்பாங்க, மனைவி இருப்பா. அந்த மாதிரி சொல்ல வாங்கி தரும். நீ ஏதோ எது சம்மானிச்சாலும் நேரம் வச்சுக்கொள்ளாரு. ஆமே. ஓடி வந்து பாரு சபைக்கு, பிள்ளைகள் என்ன உட்காந்துட்டு பைபிள் எடுத்து கிளம்பு. சாப்பாடு கிடைக்காது, கிளம்பு. இல்ல நான் இன்னும் வரல, நீ வந்துதான் வரணும். சில பெற்றோர் வந்து இடநாள்ல பிள்ளைகளை வீட்டில் விட்டு வருவாங்க. ஏன் உன் பிள்ளைகளுக்கு என்ன வேலை? செவ்வாய்க்கிழமை மீட்டிங் பைபிள் ஸ்டடி வராங்கன்னா பிள்ளைகள் தான் வீட்டை விட்டு, நானும் உன் அப்பனும் போயிட்டு வரான், நீ என்ன செய்ற? நீ ஊர் மேய்ப்போம். அப்படியா? நீ வர்றன்னா உன் முன்னாடி பிள்ளைகள் வரணும். நீ நடத்துகிற பாதுகாப்புள்ள நாடு நடக்கும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெபிக்காம தூங்க விடாத. புத்தி சொல்லு, ஜெபி. உனக்குரிய எல்லாமே கட்டடத்தில் இருக்கிற ஜெபி. ஜெபிக்க கற்றுக்கொடு, பைபிள் படிக்க சொல்லு. பாருங்க, நோவா பாருங்க, நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. அவன் நீதிமானும் வசிக்க இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனுமாயிருந்தால் தேவனோடு சஞ்சரித்தார். அவன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருந்தவன். அவன் மனைவி பிள்ளைகள் பாதுகாக்கப்பட்டான். கைகளை தட்டிகள் வைக்கப்படும். தகப்பன் தேவனோடு சஞ்சரிக்கிறவனாய் இருக்க வேண்டும். தகப்பன் தேவனோடு சஞ்சரிக்கிற பழக்கம் இருக்கும் என்றால் உன் பிள்ளைகளுக்கு அழிவில் இருந்து பாதுகாக்க வேண்டும் என்று மறந்து விடாது. ஆமென். எவ்வளவோ பக்தர்கள் பரிசுத்தவான்கள் கூட சொல்ல முடியும். இன்னும் நீ எந்த வழியை காட்டிக் கொண்டிருக்கிறாய்? ஆமென். குடும்பம் ரொம்ப முக்கியம். அடுத்த இன்னும் ஒன்று சொல்றேன். பிள்ளைகளை திருமணம் பண்ணி கொடுத்தியா? அவர்களுக்கு புத்தி சொல்லி அனுப்பு. அம்மா, நீ அங்க கணவனுக்கு நல்லா கீழ்ப்படிந்திரு. உன் மாமனாரையும் மாமியாரையும் என்ன செய்கிறாத? வேதனைப்படுத்துகிறார். எத்தனை பெற்றோர் தன் பிள்ளைகளுக்கு இந்த புத்தியை சொல்லி அனுப்புவாங்க. இது கட்டாயம் பெற்றோர் செய்ய வேண்டிய பெரிய பொறுப்பு. ஏன் தெரியுமா? எத்தனையோ மருமக்கள் மூலமாய் மாமனாரும் மாமியாரும் தெருவில் வந்துக்கிறாங்க. அவங்க ஆரோக்கியம் இருக்கிறது வரை அவங்ககிட்ட எல்லா ரத்தத்தையும் உறிஞ்சி குடிச்சிருக்கிறது. எல்லாம் முடிஞ்ச பிறகு புருஷனை அடக்கிறது தன் கண்டுள்ள. டேய், உன் அம்மா அப்பா வேணுமா நான் வேணுமா யோசித்துக்கா. இப்படி ஒரு பொண்டாட்டி உண்டா? சாத்தான் பொண்டாட்டி.
உன் அம்மை அப்பனை வேணும்னா நீ அவங்க கூட இருந்தான் போறேன். நீ ஒழுங்கா தெய்வ பயம் உள்ளவனா அந்த போவாளா? இந்த வார்த்தை சொல்லுவாளா? மகளை திருமணம் பண்ணி கொடுத்தாச்சா, தூரத்தில் இருந்து அவளோட வாழ்க்கையை நீ பார்த்து சந்தோஷப்படும். அவளை புத்தி சொல்லு. பிரச்சனைகள் வரும், ஒன்றுக்கு ஒன்று சின்ன ஏதோ வார்த்தை மோதல் வரும் குடும்பத்துக்குள். அதாவது மாமனார் மாமியார் மூலம் ஏதாவது திட்டுவாங்க, பேசுவாங்க, புத்தி சொல்லுவாங்க. உடனே எழுந்திரிச்சு எல்லாம் தூக்கி போட்டுட்டு ஓடி வருகிற அளவில் வழி வைக்காத. அம்மா ஒரு குடும்பம்னா இப்படிதாம்மா. சில பிரச்சனை இருக்கு, மிஞ்சி போறதில்ல நான் சொல்லல, முறைப்படி சொல்றேன். கொஞ்சம் பிரச்சனை இருக்காம்மா, ஏதோ திட்டுவாங்க பேசுவாங்க, உன் அப்பா திட்டுற மாதிரி அம்மா திட்டுற மாதிரி நினைச்சுக்க. இனிதான் உனக்கு அம்மை அப்பெல்லாம் யாரு தான்? அவங்க தான். இது நான் இங்கே இருந்து டெலிஃபோன், எம்மா காலையில் 6 மணிக்கு அந்த பொண்ணை ஜோம் பண்ண விட்டுறதில்ல. நல்லா இருக்கிறியா, சாப்பிட்டியா, புருஷங்க தொட்டிட்டானா, மாமியாரா சொன்னானா, முத்தம் கூட்டினது யாரு, வீடு தொடச்சது யாரு? நான் தான். என் மாமியார் காலு முடிஞ்சா கிடக்கா. பொல்லாத பிசாச, இப்படியே உன் பிள்ளைக்கு புத்தி சொல்ல. நல்ல தாயா இருந்தா என்ன சொல்லுவா தெரியுமா? இந்த பாரு, உன் மாமனார் மாமியார் அவங்க வயசானவங்க, அவங்க ஓடி ஓடி உழைச்சி கஷ்டப்பட்டு ஒரு புருஷன் ஒரு ஆம்பளை ஆக்கி கொடுத்துருக்கு. இது நீதான் ஒரு மகளாக இருந்து அவருடைய சரீரத்து பலவீனத்தின் மத்தியில் சுமையை சேர்க்காத. அவங்கள நீதான் விசாரிக்கணுமா. முத்தம் கூட்டுறது யார் தான்? நீ தான். எங்கள் ஊரில் முன்ன கல்யாணம் பண்ணியாச்சுன்னா பிள்ளைகள் கல்யாணம் பண்ணதான் இருக்க பாருங்க, மெதுவாக பார்க்குறான். அப்படி செஞ்சதுனால கேட்குறது. கல்யாணம் பண்ணி கொண்டு வந்து வீட்டுக்கு வந்தாச்சுன்னா மறுநாள் காலையில் வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க. எத்தனை மணிக்கு எழும்புறாங்க, தொடப்பத்தை எடுத்துட்டு முத்தத்துக்கு வராளா, வீடை கூட்டுறாளா, சாப்பிட்ற பிளேட்டில் எங்கே வைக்கிறா, எப்படி கழுகுறா, தண்ணி வேஸ்ட் பண்ணுறாளா, பிளேட்டை சுத்தமாக கழுகுறாளா, எல்லாம் 2-3 நாளையில் என்ன செய்கிறாங்க, அப்படியே வீடியோ கவரேஜ் பண்ணிடுவாங்க. உடனே என்ன பிள்ளைய வளர்த்து வச்சிருக்கு அப்படி சொல்ல மாட்டாங்க. ஏம்மா இப்படி செய், இப்படி செய், சுத்தமாக முடியலைன்னு நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடு. இல்லைம்மா, இல்லை இல்லை அத்தை நான் செய்கிறேன். முடியாமல் இருந்தாலும் அத்தையை செய்ய விட மாட்டான். நல்ல மருமக. இதை நான் அத்தையை செய்ய வச்சுட்டு எல்லாம் செஞ்சுட்டு வா, துணியெல்லாம் துவைச்சிட்டு வா, இந்த காலை போட்டு கொஞ்சம் அமர்த்து. யாருக்கு காலை? மருமக காலை மாமியார் வந்துடும். எடுத்து போட்டு மிதிக்கண்டா அவளை, கேடு கட்டவளை. அப்போ ஒரு தகப்பன் தாயாக அவளை நேசித்து அவளை செய்ய வேண்டிய கடமை. அதாவது ஒரு சிலர் சொல்ல குருட்டு பாயவா என்னன்னா, ஆதியாவது சொல்லி 2வது அதிகாரத்தில் என்ன சொல்லியிருக்குன்னா, இது முதல் இவன் வாசிப்பு அந்த வசனத்தை, இது நிமித்தம் தகப்பனையும் இசைந்திருப்பார். இந்த வசனத்தை எடுத்துட்டு, அப்பா அம்மா வசனம் படிச்சீங்களா? கல்யாணத்துக்கு பிறகு தகப்பனின் தாயை விட்டு யாரோட மனைவிட செஞ்சு. அதனால வந்து உங்க வேலை நீங்க பாருங்க, நான் தருமபுரியில் போய் ஒரு வாடகை வீடு தங்க. அப்படியா? அட பொல்லாத பிசாச, கண்ணை கழுவிட்டு பாருடா. தகப்பனின் தாயை விட்டு பிரிந்து விட்டு, அப்ப அந்த இடத்துல அன்பிற்கும் நேசத்திற்கும் உபசரிப்புக்கும் அரவணைப்புக்கும் முக்கிய பாத்திரம் உனக்கு நேரம் கொடுத்த மனைவி என்றார்கள். அங்க ஓட்டிட்டு இருக்காத, இனி ஓட்டுறது இங்க ஓட்டு. உன் வாழ்க்கையை உன் பெற்றோர் அந்த வீட்டில் இருந்து பார்ப்பார்கள். புரியுதா இல்லையா? சொல்லு. திருமணமான பிறகு அல்லேலூயா மருமகனை சப்பி தேய்க்காத, அல்லேலூயா ஆமென். அவனுக்கு தெளிவு கொடுக்காத, அவனுடைய வாழ்க்கையை நீ பார்த்து சந்தோஷப்பட கற்றுக்கொள். புரியுதா இல்லையா? விட்டு பிரிய சொல்லுங்க. விட்டு பிரிவதென்றால் விலகி போறது.
இப்ப ஆபிரகாமை விட்டு யார் பிரிந்தார்? லோத்து பிரிந்தார். பிரிந்து போனோம், சோதம் போனோம், வேறு தேசத்துக்கு போனோம். இப்பதான் அர்த்தம். விட்டு அதே வீட்டுக்குள். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க. அதிகமாய் கவனிப்பது, உபசரிப்பது, அரவணைப்பது, தாழ்வுவது, உதவி செய்வது, அன்பு கூறுவது எல்லாம் அதே வீட்டுக்குள்ள. யாரோடு நேரத்தை அதிகம் ஒதுக்கும்? மனைவியோடு, மனைவி பிள்ளைகள். ஆனா வேதம் சொல்லும், உன் தகப்பனை தாயை நீ என்ன செய்ய? கனம் பண்ண. அவன் செய்ய வேண்டிய நீ செய்யணும். வேதம் சொல்லுங்க. செய்யாம விட்டு ஓடி போய் சொல்லல. வேத சத்தியத்தை மாற்றி புரிந்து கொண்டு தாறுமாறாய் போடுகிற அநேகருக்கு அல்லேலூயா. நேரம் செலவிடுவதும், கவனிப்பதும், தாழ்வுவதும், அரவணைப்பதும், அன்பு பாராட்டுவதும், செய்ய வேண்டிய கடமை செய்ய வேண்டியதும் மனைவிக்கு செய். விட்டு ஆமென். அதே வீட்டில் வேறொரு அறையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அல்லது அருகாமையில் வீட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற உன் தகப்பனும் தாயை நீ கனம் பண்ண கற்றுக்கொள். அவர் செய்ய வேண்டிய காரியத்தை செய். செலவும் கல்யாணம் பண்ண மனைவிக்கு பேச்சை கேட்பான். எங்க இது பழைய மாதிரி இல்லை, நான் சொல்ற மாதிரியே கேட்கணும். சம்பாதிச்ச பணம் பூரா என்கிட்ட கொண்டு தரணும், நாம் என்கிட்ட கேட்டுதான் வாங்கணும். சும்மா அம்மா அப்பன் அவங்களுக்கு காய்ச்சல் தூக்கிட்டு ஓடுந்த வேலை வச்சுக்கிடாதுன்னா அப்படின்னா நம்ம கூட ஒத்து வராது. இப்படி சொல்ற பொண்ணு அவங்களுக்கு கேடு கட்ட பிசாசு, குட்டி சாத்தானுங்க. குடும்பத்தை பிளக்கிறவனே பிளக்கிறவனுக்கு சில பெண்ணு வார குடும்பத்தை நாசம் பண்ணி துண்டு துண்டாக்கி புருஷனை ஓட்டு ஓடி மாமனார் மாமியார் நடுத்துறையை விட்டுட்டு விட்ட வைக்கிறது பொருளாதார துஷ்டஸ்திரி தான். ஏசி தகப்பன நாயை கடவுள் சொல்லியிருக்கு இல்லையா? அவன் செய்வதற்கான செய்யணும் இல்ல. உன் மனைவிக்கு பேச்சை கேட்டு தாவூது நாயை காலப்பட விதிக்கிற நேரம் சொல்றது எந்த வசனம் சொல்றது? எங்கிருந்தாலும் எவ்வளவு சம்பாதித்தாலும் ஆண் மகன் ஆமென். உன் மனைவி உன் வாழ்க்கை துணை, உனக்கு தலையோ கால அல்ல, துணை. அல்லேலூயா. அவன் ஒரு துணையாவே ஆமென். துணையா இருக்கிற ஒரு சரீரம், ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்படி என்றால் நீ உன் மனைவி சேர்ந்தவனை கவனி. மாமனார் மாமியார் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. பாருங்க, எங்க வீட்டுல நானும் கல்யாணம் பண்ணிட்டாலும் நேரமே அங்கங்கே கேரளா அங்கங்கே ஓடிட்டு கிடந்தோம். எங்க தம்பி மாதிரி மேரேஜ் பண்ணிட்டு அவங்க கல்ஃபில் சவுதியில் அவங்க வாழ்க்கை பூரா அவங்க அங்கே தான். இப்போது இங்கே அப்பாவும் அம்மாவும் வீட்டில் இருப்பான், நானும் வெளியே தான் அங்கே ஊழித்து வந்துட்டேன். அப்போது ஃபோன் வந்தவுடன் யாருமா ஃபோன் வந்துட்டு பேசுங்க வீட்டில். நான் அதை வெளியே வீட்டில் உட்காந்துட்டு சேரில் உட்காந்து வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன். அப்பா முன்னாடி அவருக்கு ரூமில் உட்காருவார், அம்மா பின்னாடி ரூமில் கிச்சனில் ஏதாவது பார்த்துட்ருப்பாங்க. பேசுகிற டோனை இவர் வாட்ச் பண்ணிகிட்ருப்பார். யார்? மாமனார். எங்கள் அப்பா சவுண்டு குறைஞ்ச உடனே சந்தேகப்படுவார். நீ யார்கிட்ட பேசுன்னு கேட்பார். முதல்ல தொடக்கம் நல்லா தானே பேசுனேன், என் இடையில சவுண்டு குறைஞ்சி. இங்குள்ள எந்த காரியமும் உன் குடும்பத்திற்கும் வேறு எங்கேயும் போகக்கூடாது, கவனமாக இருந்தது. அப்படி கவனித்தார் மருமக்கள். நல்லதான் நான் வாட்ச் பண்ணிட்டு பேசலாம். அப்போ தன் மருமக்களை தன் மகளை நினைத்து தன் மருமகள் சைடில் எந்த பாதிப்பும் வரக்கூடாது. அவர் பேசுகிற டோன் விவரம், பேசுகிற அந்த குரலுடைய இதெல்லாம் வாட்ச் பண்ணுவார். என் கணவன் இங்கே இல்லையே, கணவன் வெளிநாடு அல்லவா, நாளைக்கு விடுமுறைக்கு வரும்போது அவர் சைடில் ஏதாவது தவறு இருந்தால் கேட்பான். அப்பா இங்கே தானே இருந்தீங்க, அம்மா இங்கே தான் இருந்தீங்க, உங்களை நம்பியில் விட்டுட்டு இருந்தா அம்மா சம்பாதிக்க என்று கேட்பான். அவர் பதில் சொல்லணும். ராங்கான நிலையில் எந்த காரியம் அதோட சைடில் வந்துன்னா உடனே ஸ்ட்ரிக்டாக இருப்பார். அவர் நல்ல வயசு ஸ்ட்ராங்காக இருக்கிற டைமில் அப்படி இருந்தார். கடைசியில் அவருக்கு சுயநினைவு கூட இல்லாமல் கொஞ்ச நாள் அப்படி படுத்த படுக்கலாம் போயிட்டார். ஆனால்
தெளிவாக இருக்குமோ அவ்வளோ கரெக்டாக இருப்பார். அப்போது ஒரு தாய் தகப்பனுக்கு வருகிற மருமகளை தன் மகளாக நீ கவனிக்கணும். எவ்வளோ பத்ததுன்னு சொல்ல நினைக்காத. உன் மக ஸ்தானத்தை கொண்டு வச்சிருக்கு. ஏன் உன் மகளை வேற ஒரு குடும்பத்தை கொடுத்துட்ட. இனி அந்த மகள் அல்ல, உனக்கு கற்றுக் கொடுத்த மருமகள் தான் உன் மகள் ஸ்தானத்தில் இருக்கணும். மருமகளும் மகள் ஸ்தானத்தில் நின்று செயல்படணும். புரியுதா இல்லையா? ஆமே. இது ஒரு குடும்பத்தினுடைய மேம்பாடு அவங்க பேசிட்டு இருக்காங்க. ஏங்க நீங்க கொண்டு வரதில்ல, நீங்க எல்லாம் அவங்களுக்கு அதெல்லாம் வாங்கி. நீ என்ன நம்ம சமையல் நீ என்ன பண்ணுகிறியோ அதில் முக்கியமாய் உன்னுடைய மாமனார் மாமியாருக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு கொஞ்சம் கூட குறையாம அதில் நீ அவங்களுக்கு கொடுக்கணும். நீ நல்லதெல்லாம் எடுத்து பெட்டிக்குள்ளே வச்சு ரூமில் கொண்டு வச்சு கஸ்கா பிஸ்கல் தின்னுட்டு மாமனார் பழத்தோலை கூட. சில மருமக்கள் பொண்ணு உண்டு தோத்துரும். கல்யாணம் முடிஞ்சு போச்சுன்னா நல்ல நல்ல சாப்பிட டேஸ்டான ஐட்டம்ஸ் பலகாரங்கள் எல்லாம் கிச்சனில் சமைச்சு வச்சுட்டு நேரே குடு சேலைக்குள்ளே மறைச்சி வச்சு ஓடுவான். ரூமில் கொண்டு வைக்கிறது. அப்புறம் புருஷனும் அவளும் பிள்ளைங்களும் மாற்றிட்டு இந்த வயசான கிழவங்களை பருவங்கள் தள்ளின மாதிரி. நீ அப்படி ஒன்றும் இல்லை சொல்ல வாய்த்துறது பைசலாடு. அப்போது இவங்களுக்கு எல்லாம் கடைசியில் எல்லாம் போட்டு துடைத்து கொடுக்குறது. அப்போது தேவன் பார்க்கிறார். வயசான நாட்களில் அவர்களுக்கு ஒரு நல்ல டேஸ்டான ஏதாவது ஒன்று சாப்பிடணும் ஆசை இருக்குல்ல. நீ பலகாரம் சுற்றியா இல்லை வேற எது பண்ணியா அங்கே கொடு எவ்வளோ சந்தோஷப்படும். அப்பா என் மகன் கொடுத்த மாதிரி இருக்கு. எவ்வளோ நல்லா இருக்கும். நல்லா இருக்கும் மோசமாக இருக்குமா சொல்லுங்க. புருஷமாக இருக்கு நல்லா தான் இருக்கும். இல்லை ஏன்னா தின்னு பழகினவங்க. இந்த பழக்கம் ஒரு மருமகளுக்கு இருக்கணும். மருமகள் அந்த வீட்டில் நீ ரொம்ப முக்கியமானவர். மாமியாரை போட்டு காதை பிடிச்சி முறுக்காத. கிளவி ஒட்ட அடி அடிச்சா செத்து போன்னு சொல்லாத. அவ சாகிறவன் நீ செத்து போவ. ஆமா, மருமகளுக்கு பேச்சை கேட்டுட்டு மனைவிக்கு பேச்சை கேட்டுட்டு அப்பனை அம்மையை நீ என்ன செய்யாத, கடுமையா பேசாத. உனக்கு அம்மை அப்பா இல்லை, நீ இப்படி பாப்பியா? சொல்லு, புத்தி சொல்லு. உன் அம்மை அப்பா இப்படி சொல்லுவியா? சொல்லு. இந்த லெவலில் நீங்க கோஆபரேட் பண்ணி போனாதான் குடும்பத்தை பரலோகத்தை தேவனுடைய ஆளுகைக்கு உட்பட்டு இருக்கு. இல்லை என்ற சாத்தான் ஆண்டுட்டு போவோம். உன் குடும்பத்தை சாத்தான் ஆள வேண்டுமா? பரலோகம் ஆள வேண்டும். உடைய ராஜ்யம் வருவே. உடைய சித்த பரலோகத்தில் செய்கிற போல பூலோகத்தில் செய்யப்படுவதாக. ஆமென். இதுதான் ஒரு குடும்பம். அப்ப அப்படிப்பட்ட நிலையில ஒரு பிள்ளையை பிரதிஷ்டை பண்ணி கொடுக்கிறேன்னா நீ வாங்குறது பிரதிஷ்டை பண்ணி கையில் கொடுக்கும்போ, ரெண்டு கையில் நீங்க ரெண்டு பேரும் வாங்கும்போ, இது எனக்கு தேவன் கொடுத்த கிஃப்ட். இந்த பொக்கிஷத்தை நான் சரியாக பேண வேண்டும். கேட்ட வசனத்தின்படி நீ வாழ தீர்மானம் எடுக்கணும். ஆமென். உங்கள் விருப்பங்களை வேதம் என்ன சொல்லுகிறது அதற்குட்பட்டு நிற்க கற்றுக்கொள்ளுங்கள். ஆமென். அல்லேலூயா. இந்த செய்தி பிரதிஷ்டைக்குள்ள செய்தி குடும்ப செய்தியுமாக உங்களுக்குரிய செய்தியாக இருக்கிறது. இதை சரியா புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்கு இருக்கட்டும். ஆமென். அல்லேலூயா. ஆமென். ஒருதலில் தேவனுக்கு பயந்தான் குடும்பத்தார் அனைவரோடும். ஆமென். நோவா தேவனுக்கு பயந்தான். அல்லேலூயா. அழிவிலிருந்து தன் பிள்ளைகளை மனைவி மருமக்களை பாதுகாக்க முடிந்தது. அல்லேலூயா. தேவனுக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். அந்த உபாகமத்தில் 6-7 வசனத்தை வாசித்து பார்க்கலாம். தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் கேட்டோம், குடும்பத்தில் தகப்பன் மிக முக்கிய பங்கு, தாய் அடுத்த ஸ்தானம். நான் சொன்னேன், கணவனை மனைவிக்கு தலையாக கட்ட வைத்திருக்கிறார். அப்ப தலையில் தான் கண் இருக்கிறது. அல்லேலூயா.
அப்போ கண் தெளிவா இருந்தாதான் போக வேண்டிய பாதையில் நினைச்ச முடியும், நடத்த போக முடியும். எவ்வளவு முக்கியமாய் தேவன் நினைத்திருக்கிறார். சரீரம் மனைவி, அவயவங்கள் பிள்ளைகளாக கவனிக்கப்படும். புரியுதா இல்லையா? நல்லா கவனிக்கணும். தலை தகப்பன், அல்லேலூயா. உடல் மனைவி, தாய், அல்லேலூயா. அவயவங்கள் பிள்ளைகள். அது ஒரு பெரிய ஒரு விசேஷித்த ஒரு நிலையாக்கம் ஒரு மனிதனை தேவன் சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். அப்போ தலையில் மிக முக்கியமான உறுப்புகளை கத்தர் வைத்திருக்கிறார். ஒன்று என்ன திறன்? சிந்தனை திறன், மூளை. அல்லது தொடர்புதான் தண்டுவுடன் மூளை எல்லாம் கீழே நிற்க வருது. ஆமென். ஹார்ட்டுக்குள்ள தொடர்பு எங்கதான் இருக்கு. ஆமென். இதை புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்தது தலையில் தான் கண்கள் இருக்கிறது, பார்வை. தலையில் தான் என்ன? செவி இருக்கிறது, கேள்வி. தலையில் என்ன இருக்கு? வாய் இருக்கிற, உதடு இருக்கு. தேவன் எல்லாவற்றையும் இந்த தலையில் அடக்கி வைத்திருக்கிறார். சொல்லுங்க. அப்போ ஒரு தகப்பனாய் அல்லது ஒரு கணவனாய் இருக்கிற ஒரு நபர் உன்னை கர்த்தர் கனமான ஒரு மனுஷனாய் வைத்திருக்கிறார். அதை புரிந்து நீ என்ன செய்யணும்? நீ போகும் பாதைதான் உடல் வரும். உன் எங்கு பார்க்கிறாயோ அங்குதான் உன்னுடன் போகும், கால் போகும். புரியுதுல்ல? அங்குள்ள கவனம் தான் காது வழியாக கவனிக்கும், கேட்கும். உன் உடல் போகும் பகுதியில் தான் உன் அவயவங்கள் வருகிறது. அப்போ தகப்பன் மிக மிக பெரிய பங்காற்றுகிறார். அப்ப நீ எவ்வளவு தெளிவாக இருக்க வேண்டும் என்ற தகவலை கற்றுக் கொடுக்க முடியாது. ஒரு குடும்பத்துக்குள் தவறு வருகிறது என்றால் தகப்பன் சரியில்லை என்பதை சொல்ல முடியும். அல்லது அவன் சரியா இருந்தாலும் கவனிக்காமல் இருந்திருக்கிறார், கண்டுகொள்ளாமல் இருக்கிறார் என்பதான் அர்த்தம். பணி உண்மையில் சுமரும். உன் பிள்ளைகள் மூலமாக ஒரு பிரச்சனை வருகிறது என்றாலே கர்த்தர் உன்னிடம் தான் கேட்பார். உன் பையன் இதை செய்திருக்கிறாரு, உன் பிள்ளை இப்படி செய்து நடக்குது என்று வந்தால் கர்த்தர் உன்னிடம் கேட்பார். உன் மகனை வாங்கிட்ட பிரச்சனை. கிறிஸ்தவ மகன், கிறிஸ்தவ பிள்ளை இப்படி இருக்கு என்று ஊரா தூசிக்கிறார். அதன் மத்தியில என்னுடைய பேருக்கு நீ கெட்ட பேர் நீ கொண்டது காரணம் நீ அல்லவா என்று தேவன் கேட்பார். ஒரு பையனோ ஒரு பொண்ணோ பொம்பளை பிள்ளைகளோ எங்கேயோ ஊர்ல அங்க இருந்துட்டு பல்ல காட்டிட்டு கண்ணை சுமட்டிட்டு யார்கிட்ட பேசிட்டு நின்னாச்சுன்னா, இன்னாருடைய மகன் இல்லையா, இன்னாருடைய மகன் இல்லவா, கிறிஸ்டியன் இல்லையா, இப்படி செய்யற, இப்படி நிக்குது இந்த பிள்ளை, அப்பா எல்லாம் கண்டுக்கிறது இல்லையா, அம்மா எல்லாம் கண்டுக்கிறது இல்லையா, கேட்பாங்களா இல்லையா? விழிப்பாயிரு. கர்த்தருனை ஒரு குடும்பத்தில் பிள்ளைகளையும் மனைவிக்கு சாப்பாடு போடும் அவரை மட்டுமல்ல வைத்திருப்பது, காவலாளரை வைத்திருக்கிறார். பெரிய பொறுப்புகள் அல்ல. ஏற்கனவே சொன்னேன், பெண் பிள்ளைகள் போகிறா, தாய் போகாத இடத்துக்கு பெண் பிள்ளை வேண்டாம் போன. காலேஜ் போட்டு அது படிப்பு சம்பந்தமா தொழில் சம்பந்தமா இருக்கட்டும், காலேஜ் போனாலும் சரி வேலைக்கு போனாலும் சரி பெற்றோருடைய கவனம் பெண் பிள்ளைகள் மேல் கட்டாயம் இருக்கணும். ஆமே ஆமே. பிள்ளைகள் காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டாங்க, வேலைக்கு போயிட்டு இங்கே வேலை செய்து வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தாயும் தகப்பனும் பிள்ளைகளிடத்துல என்ன செய்யணும்? பேச்சு கொடுக்கணும். முன்ன அவருடைய பேச்சும் இப்பொழுது உள்ள பேச்சும் எப்படி இருக்கு? எதன் மேல் அதிகமாய் கவனம் செலுத்துகிறார்? ஒழுக்கமாய் வளரணும்னா பெற்றோர் இவ்வளவு பெரிய பொறுப்பு நீ எடுத்தாக வேண்டும். பிள்ளைகளை சரியா கவனித்து நடத்துவதற்கு இதெல்லாம் உனக்கு தேவைப்படுகிறது. கண் பார்வை, நீ எங்கு பார்க்கிறியோ அங்கு உடல் போகும், உடல் எங்கு போகுதோ அங்குதான் அவயவங்கள் போகும். நீ எதை புசிக்கிற எதை பேசுகிறாயோ அதுதான் எல்லாம் கவனிக்க.
எதை பார்ப்பதோ அதை செய்வாய், எதை கேட்பியோ அதன்படிதான் நீ யோசிப்பார். பல நிலையில் ஒரு எச்சரிக்கையாய் வாழ வேண்டியது தகப்பனுடைய கடமை. தாய் அதே போலதான் குடும்பத்தில் கஷ்டப்பட்டு பிரயாசப்பட்டு சம்பாதிக்கிற ஒரு கணவனை நீ மதிக்க கனம் பண்ண மிகவும் முக்கியத்துவம் கூட கற்றுக்கொள்ள வேண்டும். மனைவிமாருக்கு வீட்டின் வேலை என்பது, அதாவது நல்லா புரிந்து கொள்ளுங்க, உங்க வீட்டுக்கு திடீரென்று ஒருவர் வந்தா வீடு நாரக்கூடாது. வர்றவங்க யாரும் வருவாங்க, எப்பவும் டக்குன்னு வந்துடுவாங்க. வீட்டுக்குள்ள பார்த்தா கண்டனையெல்லாம் பழத்தோலும், கண்டனையெல்லாம் திராட்சை இதுவும், கண்டனையெல்லாம் சோறும், சாம்பார்ல கிடந்த கத்திரிக்காய் மாட்டு கிடந்தா நாய் கூட வீட்டுக்குள்ள வராது. உன் வீட்டை சுத்தமாய் நீட்டாய் வைக்கிற வேலை யாருடைய வேலை? வீட்டுக்காரங்க எல்லாம் சில மனைவி மேல சம்பாதிப்ப வேலை செய்வாங்க. வீட்டு வேலை யாரும் கவனிக்கணும்? கணவன் கவனி அப்படின்னா அவன் ஊறி சுத்தம், அவன் தான் அந்த பொறுப்பு. அதாவது மனைவியின் சம்பாத்தியத்தில் வாழ வேண்டும் என்று ஒரு கணவன் நினைக்க கூடாது. பைபிள் அப்படி பிரமாணம் இல்லை. சில பொண்ணு வந்து ஜிம்மில் சேர்ந்துருக்கு. என்னதுல அப்பா நாய் கூட காரி துப்புற மாதிரி, மனுஷன் துப்புற ரெண்டாவது, நாயை காரி துப்புற. அந்த பொண்ணு பொண்ணாக இல்லாத வேற ஏதாவது மாறும். ஸ்திரீயானவள் எப்படி இருக்கணும்? அடக்கம் உள்ளவா. எப்படி சத்தமா சொல்லு, அப்படிதான் சொல்லி இருக்கு. யாக்கம் இல்லை, இந்த பேதர் சொல்லி இருக்கு. ஸ்திரீயானவள் எப்படி உள்ளவளா இருக்கணும்? ஆசிரியர் வசனத்தை கொண்டு போய் தரல. 3வது அதிகாரம். மனைவிகளே அதை விட்டுட்டாங்க. உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படி. என்ன செய்யணுமா? கீழ்ப்படி. அடுத்தது, அப்பொழுது இருந்தால் பாத்தீங்களா, கற்புள்ள நடத்தையே கணவன் பார்க்கிறோம். பார்த்து ஆதாயப்படுத்திக் கொள்ளலாம், கற்றுக்கொள்ள. அடுத்தது நல்லா பாருங்க, என்னது? அநேக பெண்கள் அதிகமாக இருக்கிறாங்க. முடிய பின்னி எதை மாதிரி பின்னலாம்? ஸ்டைல் பண்ணுவோமா? மாடல் மாடலா கோடு கிழிப்போம், ரோடு வெட்டுவோம், டிராக்டர் வச்சு விடுவோம். அநேக மனைவி ஸ்டைல் பண்றதுலே அவரு நேரம் சரியா போச்சு. அடுத்தது ஐயோ, அவங்க சிலருக்கெல்லாம் அது காலில் மணி ஓசை கேட்கணும், கழுத்து தலையாட்டினா மாடு தலையாட்டமா கழுத்துல மணி அடிச்ச மாதிரி கேட்கணும். இவ்வளோ நிறைய செட்டிங்ஸ். அடுத்தது சாதா ட்ரெஸ் பிடிக்காது. புருஷன் பாவம் கூலி வேலை செய்வான், இவனுக்கு கேட்குறது 10,000 ரூபாய்க்கு என்ன துணி? சேலை, பட்டு சேலை. ஆமா, புருஷன் படாத பாடுபடுறான். இந்த பொண்ணு கேட்குது சுடிதார், ரொம்ப கூடுன சுடிதார். அங்க அந்த நம்ம ஒரு படம் பார்த்தோம் இல்லை, அதுல வெளிநாட்டுக்காரங்க எல்லாம் வந்திருந்தாங்கள, ஒரு மாதிரி ஓட்டையா துணியெல்லாம் போட்டுட்டு வந்திருந்தில்ல, அந்த ஓட்டையில 2 ஓட்டை எடுத்து கொடு. சில மனைவிமாருக்கு ஓட்டை உள்ள துணி தான் பிடிக்கும். ஏன்? ஊரில் உள்ளவங்க எல்லாம் பார்க்கறது. அடுத்தது புறம்பான அலங்கரிப்பை முக்கியத்துவப்படுத்தி உள்ளான அலங்காரத்தை இழந்து விடாது. உன் நல்ல குணம்தான் அலங்காரமாக வேதம் சொல்லுகிறது பாரு நீதிமொழிகள்ல. அதாவது அழகா, அதாவது மதிகளாய் நடக்கிற அழகுள்ள சிறி பன்றியின் மூக்கில் இருக்கிற மூக்குத்திக்கு சமம். அப்போ நீ எவ்வளவு அழகா இருந்தா அழகு முக்கியம் இல்ல. அல்லேலூயா. நல்ல குணமுள்ள யாரும் சொல்லக்கூடாது, பாஸ்டர் என் பையன் ஒரு பொண்ணை கட்டிட்டு வந்தான், அவன் என்னைக்கு கொண்டு வந்தானோ அன்னைக்கு எங்க வீடு சுடுகாடா மாறி போச்சு பாஸ்டர்.
எந்த மாமனாரும் மாமியாரும் இந்த வார்த்தை சொல்லக்கூடாது. அப்படி யாராவது பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களா? கையோடு தூக்கி காட்டுங்க. பாஸ்டர், நாங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம். தூக்கு இல்லை பாஸ்டர், நான் தூக்குறேன், வீட்டில் போன கணக்கு விரிச்சு கொண்டு போட. இதெல்லாம் பேசுறது சாமி கையை தலையில சொல்லுவோம். அப்போ பழைய அந்த வசந்த வாசிப்போம். உன் அலங்காரமாயிராமல் அணியாத அலங்காரம். அதை புறம்பை உடுத்துக் கொள்வதும் புறம்பை மேக்கப் பண்ணுவதும் புறம்பை அடிக்கிற பெயிண்ட் எல்லாம் ஒரு மழைக்கு தாங்காது. ஆனால் அணியாத அலங்காரம் கட்ட வைத்திருக்கிறார். அணியாத அலங்காரமாக்கிய என்னது சத்தமா சொல்லுங்க. சாந்தம்னா எப்படி இருக்கும்? நிறைய சில பெண்ணுங்களுக்கு சாந்தம் கூப்பிடுவாங்க. ஆனா அதே மாதிரி கொலகாரி உலகத்துல யாரும் இருக்க மாட்டாங்க. பேரு கேட்டபடி வாழ கற்றுக்கணும். சாந்தம் மிக என்னது? பொறுமை, சகிப்புத்தன்மை, பதிலையும் ஒரு ரொம்ப நல்ல ஒரு பதில்கள், அருமையான மெதுவான பதில் எல்லாம் அடங்கி ஒரு சாந்தம். சாந்தமும் என்னது? வாயை அடக்கும் அமைதல். என்னது? அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் என்ன செய்யலாம்? மறைந்திருக்கிறது. இதுவே உங்களுக்கு அப்போ உனக்குள்ள நல்ல குணங்கள், சாந்தம், அமைதியான, தாழ்மையான, ஒரு மிருதுவான குணங்கள் இல்லாமல் நீ எவ்வளவு மேக்கப் பண்ணினாலும் அதெல்லாம் வேசித்தனாவி. அலங்காரம் ஓவராய் பண்ண தூண்டுகிறது என்றால் ஆசை வருதுங்கிறத புரிந்துக்க. அது இயேசுபேல் ஸ்பிரிட் என்பதை மறந்து விடாது. ஆழமோட செய். அல்லேலூயா. அந்த மாதிரி சொல்லு, ஆழமா செய். ஆமென். அதுபோல பெண்கள் நீட்டா இருக்கணும். எப்படி இருக்கணும்? நீ ஒரு இடத்துல நீ ஒரு ஆளுக்கு முன்ன போறனா நாரக்கூடாது. ஏன்னா அது முக்கிய வேலை, உங்க வேலை. ஆமென். கையை உயர்த்திச்சு அம்மா மாதிரி கை தூக்குற ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அல்லேலூயா. நீட். உனக்கு எத்தனை வஸ்திரம் இருந்தாலும் நீட்டா துவைச்சு நீட்டா சுத்தமா போட கட்டுங்க. ஆமென். வெளி தோட்டத்துல அப்போ நல்ல துணியை உடுத்திட்டு போன என்ன நடந்து போகும்போது எங்க இருந்தா அந்த அழுகுன நான் ஏதாவது செத்து கிடக்கால் தேடக்கூடாது. ஆமா, நீட்டா இருக்கணும், சுத்தமா இருக்கணும். பெண்கள் ரொம்ப கவனம். சர்ச்சைக்கு வரது சுத்தத்திலும் சுத்தமா இருக்கணும். ஆமா, ஏன் கொஞ்ச நேரம் இருக்கிற இடமா அங்க இருக்கிறவங்க எல்லாம் மயங்கிக்கல விழுந்துடக்கூடாது. சில வீட்டுல எல்லாம் போனா உண்மையிலே அப்படி பார்த்த கட்டிலுக்கு அடியில 5 வருஷத்துக்கு முன்ன கிடக்கிற ஆளுக்கு துணியை நாங்க போட்டிருக்கோம். இது என்னைக்காக இது பண்ணுங்க? என்ன என்னது? என்ன பூஜை காலம் கிடையா? சே, எதுக்கு சுத்தம் பண்ணுவாங்க அதிகமா? பொங்கலுக்கா பூஜைக்கா? ஆயுத பூஜை. நாங்கள் வருஷத்தோட ஆயுத பூஜை அன்னைக்கு தான் அந்த குப்பையெல்லாம் வெளியே எடுப்போம். கட்டிலுக்கு அடியே வந்து உனக்கு என்ன போடுறதில்ல, குப்பை போடுற இடம் இல்லை. பெண்ணுங்க கவனம். சுத்தம் பண்ண எல்லாரும் சுத்தம் பண்ணணும். அதிகமாக இப்போ என்னால் முடியலை. இல்லை திடீர்னு வந்தாலும் வந்து உன் வீட்டில் உள்ள கட்டுக்குள்ள கட்டில இழுத்து பார்ப்போம் உள்ள என்ன விடணுங்க. கட்டிலுக்கு அடிப்பக்கம் சுத்தமாக இருக்குது. தேவையில்லை குப்பை அங்கே போடாத. அங்கே கிடந்த உள்ள பூச்சி புழு எல்லாமே அங்கே உள்ள உட்காந்துக்கிடும். ஒரு ராத்திரி தூங்கும் வந்து கடிச்சு வாய்க்குள்ள கடிச்சிட்டு அது போயிடும். ஆமாம், காலில் பார்த்தா வாய் வழியே நிறைய தள்ளி செத்து கிடப்பேன். கவனமா இருக்கு. அதாவது வீடு சுத்தமா இருக்கணும், நீட்டா இருக்கணும். வீட்டு முத்தம் சுத்தமா இருக்கணும். கண்ட பொருள் கண்ட இடத்துல மனைவி வைக்க கூடாது. வீட அலங்கரிக்கிற வேலையை யாருக்கு வேலை? மனைவிக்கு வேலை. ஆமென். மனைவி சில மனைவி மாதிரி வேலை செய்யறாங்க, வேற வழி இல்லையா? புருஷனை சம்பாத்தியத்தை வச்சு வாழ முடியல. அப்போ அப்படி அந்த வேலையை சேர்ந்து யாரும் அதிகமாக்கணும், கணவன் செய்யணும். ஒத்துக்குவாங்க குடும்பத்துக்குள்ள. அல்லேலூயா. கைகளை வைத்து சந்தோஷம். எல்லாத்திலும் கோஆபரேட் பண்ணி போக கற்றுக்கொள்ள வேண்டும். பிள்ளைகளை சுத்தமாக நீ ஒரு தெருவில் குடியிருந்தாலும் கூட எல்லா குழந்தைகளை போல உன்னுடைய குழந்தைகள், உன்னுடைய குழந்தைகள் தேவனுடைய பிள்ளைகள். அல்லேலூயா.
நீட்டா ஒரு ட்ரெஸ் பண்ணு, நீட்டா சுத்தமா விடு. தலைமுடியெல்லாம் கண்டபடி தாய் கடிச்சு போடுற மாதிரி தலைமுடி வெட்டாத. ஒரு விசுவாசி பிள்ளைகளும் தலை எந்த பாக்ஸ் டைப்பு, நாய் டைப்பு, குறைவு டைப்பு வெட்டுன்னு வச்சுக்க, தேவன் குறைச்சு போடுவார். தெய்வ பக்தி உள்ள பிள்ளைகளை வாழப்பட்டது. ஒரு மாதிரி தலையில ஒரு மாதிரி ஒரு மூட்டை புல்லு வரல வச்ச மாதிரி போனா பக்கத்தில் இருக்கிற மூக்குள்ள நுழையுது. அவன் ஆக்ஷன் தும்மி இருக்கிற கொண்டிருக்கு. இதான் மேல ஸ்தோத்திரம். தலைமுடி ஒழுங்கா விட்டு கரெக்டா தலைமுடி புருஷன் தலைமுடி வளர்க்கக்கூடாது. பைபிள் முறைப்படி வளர்த்துங்க. ஆமென். சிலவங்க தாடி சாதா வைக்கிற தவறு சொல்லல, ஒரு பேய் பிடிச்சு நிக்கிற தாடி மாதிரி இருக்க கூடாது. ஆமா, வச்சுட்டு போ, அளவோட வை. செலவு வைப்பா, இங்க இடம் படிச்சுட்டு இந்த இடத்துல மட்டும் பிடிச்சு உள்ள போட்டுருவான். இவன் எங்க இருந்தோ தீவிரம், இந்த இடத்துல மட்டும். என்ன தாடி அதுக்கு பேரு? ஆமா, தென்னாலிராமன் தாடி வச்ச மாதிரி கொஞ்சம் போற புல்லு முளைச்ச மாதிரி பாப்பா. இவன் தான் பாகிஸ்தான வந்து அந்த மாடல் எல்லாம் மாத்திடுறியா, சந்தேக கேஸ்ல உள்ள போயிடுவார். அதான் விஷயம். தேவனுடைய பிள்ளைகள், நீ தேவனுடைய பிள்ளையா வாழு. அடுத்த நாட்டுக்காரன் பழக்கத்தை நீ கடைபிடிக்காத, அடுத்த மதத்தை சார்ந்தவர் செய்கிற வந்து உன் சரீரத்தை பேணாத, கட்டாயம் பிடிச்சு உள்ள போட்டுருவோம். தலைமுடி ஒரு மாதிரி இருந்தது, லாரியில வைக்க போர் கட்டிட்டு போகும்பா சளிஞ்சு போன மாதிரி தலை முடிய விட்டாத, கட்டாயம் உள்ள போயிரு, ஒழுங்க விட்டுற முடிய. தேவனுடைய பிள்ளை ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தவர்களை மற்றவர்கள் அறியட்டும். நான் உன்னை கடிந்து போன வேலையாக கடிந்து கொள்றது, போலீஸ்காரன் முடிய தலையை அடிக்கிறவங்க நான் புத்தி சொல்றவங்க. நான் ஸ்டேஷன்ல போய் என்னடா தலைமுடி விட்டிருக்கேன்னு ஓங்கி அடிக்கிற தலைமாட்டேன், இருக்கிற மூணையும் மறிய போயிடும். ஆனா இப்ப நான் சொல்றேன், போலீஸ் தலை அடிச்சு ஒழுங்கா இன்னும் ஒரு முடிய ஆம்பளை மாதிரி ஒழுங்கா வச்சுக்குவார். புரியுதா இல்லையா? எத்தனை பேர் புரிஞ்சு? ஏன்னா நீ நல்ல இது எப்படி இருந்தாலும் பிரச்சனை. ஆனா வந்து வேதம் அனுமதிக்கவில்லை. வேதத்தை புறப்பாய் வாழ்ந்தால் உனக்கு எது நடந்தாலும் அதற்கு யார் பொறுப்பாங்க? உன் குடும்பத்தை பொறுப்பாங்க. அவனும் ஆண்கள் நம்முடைய முறையா கரெக்டா பார்க்கணும். என்ன டீசெண்டா இருக்கு அந்த பையன். அதாவது தேவனுடைய பிள்ளைகள் கவனமா பாருங்க. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. நீ வீட்டில் உட்கார்ந்து இருக்கிற போதும், நடக்கிற போதும், படுத்துக் கொள்ளும் போதும், எழுந்திருக்கிற போதும் ஆண்டவருடைய வார்த்தையை பேசு. ஆமென். தயவு செய்து தேவ பிள்ளைகளுடைய அதாவது நல்ல பெற்றோருடைய பிள்ளைகள் ஒழுங்கினமான எந்த ஒரு பேணுதலும் உன் உடம்புல எடுக்காத. ஒழுங்காயிரு. தேவனுடைய பிள்ளை என்று சொல்லட்டும், இன்னாருடைய மகன் கிறிஸ்தவன் சொல்லட்டும். அந்த கிறிஸ்தவன் நமக்கு வேண்டாம். நம்ம கிறிஸ்தவனை பார்ப்போம் பைபிளுக்குள்ள. அதே விதமாக அங்க போற அளவிடு, இங்க போற அளவிடு, நமக்கு அது வேண்டாம். மாதிரி இல்லை, வேறுமே. ஆமென். அந்த நிலையில் தேவனுடைய பிள்ளைகள் வாழுங்க. புரியல? தெய்வ பயம். ஆமென். யாருக்கு இருக்கணும்? கணவனுக்கு. நீ பேசுவது கவனமா பேசு, கேட்பதை எல்லாம் யோசித்துட்டு இருக்காத. அல்லேலூயா. பார்வதி சரியா பாரு, சரியான வழியில போ. ஆமென். உன் கால்கள் சரியான வழியில போகட்டும். உன் மனைவி பிள்ளைகள் உன்னை பார்த்து தெய்வ பக்தியோட சொல்லட்டும். ஆமென். மனைவி கர்த்தர் பயப்படுகிறவர்கள், கர்த்தர் பயப்படும் மனிதர்கள் துணை மனைவி என்று சொல்லட்டும். மற்றவர்கள் பிள்ளைகளை கரிசனை காட்டுவது, அன்பு பாராட்டுவது, எல்லாவற்றும் ஒரு முன்மாதிரியாக வாழ்வதே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய குடும்பம். அது ஒரு ஏழை. ஆமென். அந்த ஏழை ஆளுகிற பரலோகத்தின் தேவன். ஆமென். அந்த குடும்பத்தின் தலைவர் கர்த்தராகிய அதற்காக நம்முடைய ஒப்பு கொடுப்போம். எல்லாரும் இழந்திருப்போம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓய்ந்த இயேசுநாதா, ஒப்பற்ற
என் செல்வமே உம்மை நான் அறிந்து உம்பாதம் ஓடி வந்தேன் நான் உம்பாதம் ஓடி வந்தேன் என் செல்வமே பிள்ளைகளை கேட்ட ஆலோசனைகள், கர்த்தருடைய வார்த்தைகள், எச்சரிப்புகள் எல்லாவற்றையும் புரிந்து கர்த்தருக்கு முன்பதாய் தேவன் ஆளுகிற ஒரு குடும்பம், ஒரு ஏதேனாக குடும்பங்கள் மாற தேவ சமூகத்தை ஒப்புக் கொடுங்கள். விட வேண்டிய காரியங்களை விட்டு, வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து, கடைபிடிக்க வேண்டிய முறைகளை கடைபிடித்து வாழ உங்களை ஒப்புக் கொடுக்கும் போது குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். எல்லாரும் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காய் நன்றியப்பா, இம்மட்டும் உங்களுடைய அன்பிற்காய், உங்களுடைய இரக்கத்திற்காய், தயவிற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அன்பு இயேசுவா, இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தாவுடைய சமூகத்தில் வந்து நேரம் மட்டும் பாதுகாத்தேன், குழந்தை பிறந்த ஆசீர்வதித்தேன். அதோடு கூட கொடுக்கப்பட்ட கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக எனக்கு ஸ்தோத்திரம். ஒரு தனிப்பட்ட வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கையில் இந்த வார்த்தைகள் ஒவ்வொரு வாழ்க்கையில் துணைத்துக் கொண்டிருப்பதாக. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் ஒவ்வொருவருக்குள்ளே காணப்பட வேண்டும் என்று சொல்லிக்கிறார். மட்டும் உதவி செய்த தேவன் தொடர்ந்து நிமிடங்களிடத்தில் ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. இன்று இந்த இடத்துல கர்த்தர் இவர்களுக்கு கொடுத்த அந்த குழந்தை பைஸ்கார் பிரதிஷ்டை செய்வதற்காக அந்த குழந்தைக்கு அவர்கள் பெயரிட்டிருப்பது கிரேனாப் என்று பெயரிட்டிருக்கிறாங்க. யோபுக பிள்ளைகளுடைய பேரு நல்லது, ஸ்தோத்திரம். ஆனால் அதுபோல வளர்க்கணும். அல்லேலூயா. அப்போ உட்கார்ந்து அப்படியே கொஞ்சம் உட்கார்ந்துருக்கும். கணவனும் மனைவியும் நீங்கள் மிக கவனிக்கணும். தெய்வ பயம் என்பதுதான் முதல் படி, உங்களுக்கு ஃபவுண்டேஷன். தெய்வ பயம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிதல், கணவன் மனைவியை நேசிப்பது, மனைவி புருஷனை கீழ்ப்படிவது. உங்களுடைய வார்த்தை மாறி மாறி வார்த்தை மோதல் அது பிள்ளைகளுடைய வாழ்க்கை ஒழுங்கீனமாய் மாற்றிவிடக்கூடாது. சமுதாயத்தில், குடும்பத்துக்குள் கவனமாயிருங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த குழந்தை பிரதிஷ்டைக்காக தொடர்ந்து நேரத்தை செலவிடுவோம். கர்த்தர் ஆசீர்வதிப்பாக. ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் இயேசுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கிறோம் எங்களடியார் திருநாமத்தில் நாதரவு. ஸ்தோத்திரம் செய்கிறோம் எங்களடியார் திருநாமத்தில் நாதரவு. வானதூத சேனைகள் மனோகர
தேவன் கொடுத்த இந்த குழந்தையை தெய்வ பயத்தோடு கர்த்தருக்கு ஏற்ற நிலையில் உங்கள் பிள்ளைகளை நீங்கள் வளர்க்க உங்கள் மனசு இது பண்ணணும். புரியல? நான் உங்களுக்கு கேட்குறேன், கர்த்தர்களுக்கு கொடுத்த குழந்தையை தெய்வ பயத்தோடு கர்த்தர் விரும்புகிற நிலையில் பிள்ளைகள் வளர்ப்பேன்னு வாக்கு கொடுக்குறீங்களா? ஏற்ற காலத்தில் பிள்ளைகள் வளரும்போது தெய்வ பக்திக்கு ஏதுவான காரியங்களை போதித்து மனம் திரும்புதலுக்கும் ஞானஸ்நானத்துக்கும் ஏதுவான நிலையில் பிள்ளைகளை நீங்கள் வழி நடத்துவீங்களா? ஓகே. பிள்ளைகளுக்கு முன்பதாக தகப்பனும் தாயுமாய் நீங்கள் முன்மாதிரியாய் சாட்சியாய் வாழ தீர்மானம் எடுக்கணும். தீர்மானம் எடுக்கிறீங்களா? ஓகே. நாம் மையப்படுவதாக இப்பொழுதும் வாக்குறுதியின் பெயரில் தேவனுக்கு இந்த குழந்தை வளர்ப்பதற்காக சபையாராக இந்த குழந்தைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஜெபிப்போம். பரலோகத்தின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அருமையான தம்பி சாம், மேரி 2 பேருக்கும் தேவன் கொடுத்த இந்த கர்ப்பத்தின் கனியாகி இந்த பெண் குழந்தையாகிய கிரேனாப் என்று சொல்லப்படுகிற இந்த குழந்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம். அருமையான குழந்தையை தேவனுடைய கரத்தில் அடிய நோக்கு கொடுக்கிறேன். குழந்தை கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட குழந்தையாய் வளர்வதாக, எந்த வியாதி பலனுடன் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். இந்த குழந்தையை தெய்வ பக்தி உள்ள குழந்தையாய் வளர்ப்பதற்காக இந்த குழந்தையை தேவனுடைய ஊழியக்கான நான் இதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே அந்த குழந்தையை அதன் ஆசீர்வதித்து தெய்வ பக்திக்கு எது வழிநடத்துவதற்காக பெற்றோரிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். பரலோக பிதாவே, அருமையான இந்த மகனுக்காக இந்த மகளுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குழந்தை நஷ்டப்பட்டாலும் கர்த்தர் உயிரோடு பாதுகாத்து கொடுத்த 2 குழந்தைகளை கர்த்தர் ஆசீர்வதி. இந்த பிள்ளை வளர்ப்பதற்குரிய ஞானத்தை கொடு. இன்றையிலிருந்து இவருடைய வாழ்க்கையில் பெரிய ஒரு மாற்றம் உண்டாக வேண்டும். குடும்பத்திலும் சமுதாயத்திலும் மக்கள் அனைவரும் காணத்தக்க நிலையில் இவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவீராக. கர்த்தர்களை ஆசீர்வதியும். குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதியும். முதலாவது தேவன் கொடுத்த குழந்தையை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. குழந்தை நல்ல ஞானம், நல்ல புத்தியை கொடு. தெய்வ பக்தி உள்ள பிள்ளையை வளரட்டும். பிதா குமார பரிசுத்தாவின் நாமத்திலே இந்த குடும்பத்தை நான் ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் ஆசீர்வதி. இயேசுவின் மூலம் பிதாவே. நீரெல்லாம் எங்களில்